உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து சம்பல் சோறு. இது ரொம்ப சுவையாக இருக்கக்கூடியது, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1 கப்பு சாதம் நல்லா பொல பொலன்னு வடித்து வச்சுருக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், 5 பூண்டு பல், இலந்த பழம் அளவுக்கு புளி, 2 பச்சை மிளகாய், மல்லி இலை கொஞ்சம், அதாவது ஒரு 3 கொத்து, 1 கொத்து கருவேப்பிலை, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, கடுகு 1/4 ஸ்பூனு, 2 பட்டை மிளகாய், தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த சம்பல் சோறு பார்க்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு, நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இந்த பூண்டு அதில் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த வெங்காயம், இதையும் அதில் போட்டுக்கலாம். அது கூடவே இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இந்த தேங்காயும் அதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த புளி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையும் அதில் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த மல்லி இலை அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வரணும். புளி இந்த நல்லா உடச்சி விடுங்க புளியை, அப்போ தான் புளியும் நல்லா அதில் வதங்கும். பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும், புளியோட பச்சை வாசனை. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்கி இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த தேங்காயை இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிட்டோம். இப்போ தாளிக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு, நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கலவை சாதம்லாம் செய்யும் பொழுது எப்போதுமே சோறை வந்து கொஞ்சம் விரையாக வடிச்சுக்கணும். அதாவது சோறு வந்து ஒரு 90% வெந்திருக்கணும். அப்போ தான் சாதம் வந்து கிண்டுற சாதம் பொல பொலன்னு இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது பட்டை மிளகாய், நல்லா பொன்னிறமாக எல்லாத்தையும் வதக்கிக்கணும். கூடவே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த சம்பலை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா சாதத்தில் நம்ம கலக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ உப்பு அந்தளவுக்கு போட்டுங்க. அதே மாதிரி காரம் அதிகமாக வேணுங்கிறவங்க பச்சை மிளகாயை கூடுதலாக போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு காரம் அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று, அல்சர் பேஷண்ட்லாம் பச்சை மிளகாய் சாப்பிடக்கூடாது.
அதோட உள்ள கெமிக்கல் வந்து நமக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கும். இப்போ நம்ம அந்த 1 கப்பு சாதத்தை அதில் கொட்டிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் அந்த சாதம் நல்லா ஒட்டச்சி விட்டு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கிளறி விடணும். அதாவது தேங்காய் சாதம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த தேங்காய் சாதம் சாப்பிடாதவங்க இந்த சம்பல் சோறை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். தேங்காய் சோறில் வந்து காரம் இருக்காது. அது சாப்பிட்டா மயக்கம் வரும் நேரம் சொல்லுவாங்க சில பேர். இதில் வந்து புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கனால குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை தேங்காய் சாதம்னு குழந்தைங்கள்ட்ட சொல்லாமல் சும்மா சம்பல் சாதம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பசங்க நல்லா ஊறி அந்த மசாலா அதாவது இந்த சம்பல்லாம் நல்லா ஊறி சாதம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த அருமையான தேங்காய் சம்பல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம அதை டேஸ்ட் பார்க்கலாம். செம்ம வாசனையாக இருக்குங்க. உண்மையாகவே அவ்வளோ வாசனையாக இருக்குது. காரம் உள்ளவங்க மட்டும் காரம் கூடுதலாக சாப்பிட்றவங்க காரம் போட்டுங்க. அல்டிமேட்டாக இருக்குது. அது ஐயோ ஆஹா இடையில தென்படுற அந்த கடலைப்பருப்பு ரொம்ப அதான் புளிப்பாக நல்ல காரமாக ஒரு வித்தியாசமான சம்பல் சோறை நீங்களும் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஹா பிரமாதம். சாப்பிட்ற வீடியோ, சமைக்கிற வீடியோ, நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் ஃபுட் சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும். உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்க ஆதரவில் தான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நான் போட முடியும். அதே மாதிரி வீடியோவை முழுசாக பாருங்கள். தயவு செய்து யாராக இருந்தாலும் வீடியோவை முழுசாக ஓட விட்டு பாருங்கள். கட் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அது நம்மளுடைய உழைப்பை அது ரொம்ப பாதிக்கும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து பாருங்கள். எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி உறவுகளே.